Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு day in my life vlog தான் பார்க்க போறோம். So இது ரொம்பவே emotionally connected ஆன ஒரு day in my life vlog தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். So அன்னைக்கு வந்து டே எல்லாம் எப்படி போச்சு, எப்படி நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், நிறைய உங்ககிட்ட வந்து அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக ஒரு பாசிட்டிவ் வைபோடு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஊர்லேருந்து வந்தாலே வந்து கார் ரைடு வந்து கூப்பிட்டு போவாங்க. எங்கள் அண்ணன் வந்து சூப்பராக கார் ஓட்டுவாங்க. ஸோ கார் ரைடு எங்கள் அண்ணன் கூட போகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவோட ஃப்ரெஷ்ஷாக வந்து அன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இடையில வந்து வீடியோஸ் என்னால் வந்து சுத்தமாக போடவே முடியல. நிறைய கண்டென்ட் இருக்குது, பட் வந்து எடிட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லை. முன்னெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுப்பேன், டக்குன்னு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். பட் வந்து இப்போ எடிட்டிங்கே என்னால் பண்ண முடியல. கண்டென்ட் இருந்தும் என்னால் வந்து சுத்தமாக எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே இல்லை. ஸோ இப்போ வந்து டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் வந்து கொஞ்சமாக அப்படியே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய வ்ளாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க, வீடியோஸ் இல்லைன்ட்டு கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து நான் போகிறேன். ஸோ வந்து போகிற வழியில் வந்து வடூர், நாங்கள் தஞ்சாவூர் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வழியில் வந்து இந்த வடூரில் வந்து இந்த பேர்ட்ஸ் அந்த சாங்சுரி பறவைகள் சரணாலயம் இருக்கும். நான் அது வரைக்கும் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன். இவ்வளோ உள்ளரெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் விசிட் பண்ணதே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்கே சும்மா தான் உள்ளார போய் பார்க்கலாம் தான். நீங்கள் உள்ளார என்ட்ரி ஆகிட்டாலே 20 ரூபா நீங்கள் டிக்கெட் கொடுத்து போகணும் சார் அப்படி இப்படின்னாங்க. சரி சார் அப்படின்ட்டு 20 ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உள்ளார போய் விசிட் பண்ணோம். பேர்ட்ஸ் இல்லை, ஆனால் பேர்ட்ஸை பற்றின ஒவ்வொரு பேர்டை பற்றின டீட்டெயில் வந்து இந்த பேனரில் ஒட்டியிருந்தாங்க. ஓரளவு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அப்போதைக்கு அந்த பேர்ட்ஸ் வர டைமிங் இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. ரொம்ப ரேராக தான் கொக்கும் அடையானம் அந்த மாதிரி அது மட்டும்தான் இருந்துச்சு. முன்னால் வந்து நிறையா தண்ணியெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த பச்சை பசையெல்லாம் தெரியாமல் அந்தளவுக்கு அவ்வளோ பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். ஆனால் நாங்கள் விசிட் பண்ணும்போது அந்தளவுக்கு இல்லை. இந்த பேர்ட்ஸை விட ஹியூமன் லவ் பேர்ட்ஸ் தான் எல்லாம் அங்கங்கே வந்து உட்காந்து இருந்துச்சு. என்னடி இது? சரி, இதுக்கு மேலே போய் பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மட்டும் வந்து அந்த பார்க் இந்த ஸ்விங்கில் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நான் க்ரீனரி தெரிகிற இடத்துல மட்டும் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டே வந்து நாம் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா, அந்த பழமொழியில் அப்ளிகேஷன் டே தான் வந்து இன்றைக்கி. ஏன்னா வந்து நாங்கள் ஒரு பிளான் போட்டு அது ஒரு கேன்சல் ஆகி, திருப்பி அதுக்கு ஒரு பிளான் போட்டு, திருப்பி அதுக்கு ஒரு கேன்சல் ஆகி, திருப்பி அதுக்கு ஒரு பிளான் போட்டுன்னு அப்படியே வந்து டக்குன்னு வந்து பிளான் கேன்சல் ஆன டே தான். பட் எண்டிங் வந்து ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ஷனோடு அந்த டே வந்து எண்ட் ஆச்சு. ஸோ நிறைய விஷயம் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து வயிற்றுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம பூவா போடணும். என்னடா சுட்டெரிக்கும் வெயில் வடையும் டீயும் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, உள்ளார ஏசி ஓடிச்சு. ஸோ அதனால் வந்து நல்லா வடை நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு தான் சாப்பிட்டேன், பட் வடை நல்லா இருந்துச்சுன்னு ஃபேமிலியில் எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தஞ்சாவூர் வந்து ரீச் ஆகிட்டோம். தஞ்சாவூர் வந்து டோட்டலி மாறிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து விசிட் பண்ணி ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அந்த ஏரியாலாம் தெரியலை. அதுக்கப்புறம் எங்கே கடத்து இருக்கும், நாங்கள் ஒரே ஒரு தான் போவோம். நாங்கள் வந்து நான் ஸ்கூல் டைமிங்கில் வந்து லீவில் போவோம். லீவில் போயிட்டு அந்த எக்ஸிபிஷன் போவோம். அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற அது கூட எனக்கு ஏரியா ஞாபகம்னு வச்சுங்களேன். போயிட்டு அங்கே விசிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் நாங்கள் தஞ்சாவூர் போவோம். எக்ஸிபிஷன் போடுவாங்க தஞ்சாவூர், இல்லைன்னா கும்போணத்தில் போடுவாங்க. அந்த எக்ஸிபிஷன் விசிட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். பட் இப்போ வந்து தஞ்சாவூர் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. எந்த ஏரியா எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. ஜெயான் வந்து இந்த கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வந்தால் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நான் லாஸ்ட் நைட்டே அந்த ஓப்பனிங் டைம் பார்த்தா மார்னிங் 9 AM நைட்டு 9 PM வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சு ஒரு வழியாக விசிட் பண்ணால் இங்கே வந்து ஈவினிங் 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெரிய பல்ப் ஆகிடுச்சு. இந்த மாலில் வந்து நாங்கள் வரோம், எல்லாருமே எங்களை வித்தியாசமாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த மாலில் வந்து எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, கடை ஓனர் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. சரி இந்த பிளான் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு
திருப்பியும் ஒரு பிளான் போட்டோம். அகெயின் அந்த பிளானுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் ஃபைனலாக வந்து ஒரு பிளான் வந்து அது ஆப்ஷனில் கூட நாங்கள் வச்சில்ல. எனக்காவது ஒரு நாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தது தான் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஐயம்பேட்டை. ஐயம்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு எமோஷ்னலான கனெக்ஷன் தான். எப்படி சொல்கிறது, இங்கே வந்து ஐயம்பேட்டையில் தான் வந்து எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இங்கே கொஞ்ச நாள் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். சரி, எங்கள் அண்ணன் சொன்னாங்க பக்கத்தில் இங்கே ஐயம்பேட்டை அதுக்கப்புறமா ராஜகிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே நாங்கள் வாழ்ந்தோம். இங்கே கொஞ்ச நாள் நாங்கள் வந்து என்ன சொல்லுது, இங்கே இந்த ஊரில் வந்து கொஞ்ச நாள் அண்ணன் படிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே இருந்தோம். ஸோ அதனால் வந்து எங்கள் அண்ணன் வந்து திருப்பி ஸ்கூலில் போய் அவங்க சார்லாம் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஐயம்பேட்டையில் எல்லாருக்குமே தெரிஞ்சது அஞ்சுமன் ஸ்கூலில் தான் எங்கள் அண்ணன் வந்து படித்தாங்க. அவங்க வந்து இந்த மண்டபம் அதுக்கப்புறமா வந்து பள்ளிவாசல் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தான் அந்த இதான் மண்டபம். அதுக்கப்புறம் பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் பள்ளிவாசல் கட்டியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இதுதான் அண்ணனோட வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அவங்களோட வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயம்பேட்டையில் இருக்கவங்களுக்கு அஞ்சுமன் ஸ்கூலை பற்றி அப்புறம் அந்த மோத்தி சாரை பற்றி கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எங்கள் அண்ணன் சொன்னதை வச்சு தான். ஏன்னா நானுமே வந்து இங்கெல்லாம் நான் படிக்கிறேன். நான் வந்து இந்த குவார்ட்டர்லி ஹாலிடேஸ், இந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ், இந்த மாதிரி எக்ஸாம் எண்டில் தான் வந்து வருவோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மே மந்த் லீவில் வந்து நாங்கள் வருவோம். இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்து ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே தான் அங்கே பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம். அது என்ன சொல்லுது, ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. நாங்கள் ஐயம்பேட்டைக்கு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் போய் சார்லாம் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். இங்கேயுமே வந்து என்ன சொல்லுது, நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் கிரேவி, அப்புறமா வந்து சிக்கன் 65. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் வந்து சூடு தான் கம்மியாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே வந்து சாப்பிட்டோம். சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து ஐயம்பேட்டை வரும். ஐயம்பேட்டைக்கு அப்புறம் பண்டாரவாட ஊர் வரும். அதுக்கப்புறமா வந்து ராஜகிரி வந்துடும். ஸோ வந்து ஐயம்பேட்டையில் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் ராஜகிரியில் தான் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்திருப்போம். ஸ்டார்டிங்கில் எங்கள் அப்பா, அதாவது எங்கள் கிராண்ட்பா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலியோடு அப்புறம் நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். நான் வந்து எப்போதுமே எனக்கு வந்து லீவ் டேஸில் தான், அந்த மே மந்த் லீவ் இருக்கும்ல, சம்மர் வெக்கேஷன், அதுக்கு இங்கே வருவோம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் அங்கே தான் நாங்கள் வருவோம். ஸோ நாங்கள் ஐயம்பேட்டையில் இருந்ததை விட நாங்கள் ராஜகிரியில் தான் நாங்கள் வந்து நிறைய நாள் வந்து இருப்போம். எப்படா லீவ் விடுவாங்க, எப்படா இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கிறது வந்து நார்மலான ரொம்பவே அது வந்து சந்தோஷமாக இருக்கும். எமோஷ்னலி கனெக்டடாக இருக்கும். எங்கள் அப்பாலாம் வந்து நான் ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சால் அந்த நாங்கள் ராஜகிரி பஸ்ஸு ஏறின நேரத்தில் வந்து வாசல்லே நிற்பாங்க, எப்போ நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எப்படா இந்த ஊர் வரும், எப்படா இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். ஸோ இப்போ ஒரு 6 இயர்ஸ் இல்லை 7 இயர்ஸ் கூட இருக்கும். 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து நாங்கள் இந்த பக்கமே எப்படி சொல்லுது, ரொம்ப 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 ஹார்ட் பிரேக் டவுன் ஆனதுனால இங்கே நாங்கள் வரவே மாட்டோம். இங்கே வந்தாலே ரொம்ப எமோஷ்னலி நாங்கள் வந்து பிரேக் ஆகிடுவோம். ஏன்னா இந்த வீடு தான் எங்களை வளர்த்தது, நாங்கள் வாழ்ந்தது. எப்படி சொல்லுது, இந்த ஊர்லேயே வந்து இந்த வீடு தான் வந்து கொஞ்சம் பெரிய வீடு. இங்கே உள்ள அந்த என்ன சொல்லுது, இவங்க ஃபேமிலி தான் வந்து இந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் ஊரில் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து இவங்க பெரியவங்க. இவங்க பேர்லேயே வந்து இந்த தெருவுக்கே வந்து அவங்க பேர் தான் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே போய் என்ன சொல்கிறது, நாங்கள் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம். இந்த எப்படி வெளியில் நின்று பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த வீடு வந்து அவ்வளோ பெரிய வீடு. ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கே ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கே நாங்கள் வந்து இந்த காலையில் இந்த இடத்துக்கு போவோம், சாயந்தரம் இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படி டைம் டேபிள் போட்டு இருக்கோம். அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய வீடு. இந்த வீட்டில் எங்கள் அப்பா இல்லாது நாங்கள் வாசல்லே நின்று இந்த வீட்டை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே தான் எங்கள் அப்பா வந்து எப்போ வருவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த அந்த இடத்தையே பார்த்துட்டு வரத்துக்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, வாசல்லே நின்று பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் போகிறேன். நான் வந்து 2006-07 எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த விலாக் எடுக்க, அப்போல்லாம் விலாக்னா என்னன்னு தெரியாது. அப்போவே வந்து விலாகெல்லாம் எடுக்க வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அவங்கக்கிட்ட ஓனர்கிட்ட கேட்டு இன்ஷால்லாம் நான் ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக போடுறேன். அப்போல்லாம் விலாகெல்லாம் தெரிஞ்சு வீடியோலாம் போட ஆரம்பிச்சேன்னா இந்நேரம் அவ்வளோ வைரலாக இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ டீட்டெயில்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, வாசல்லே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாமா வீடு இருக்கும். எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து
இவங்களுமே நாங்கள் அங்கேயெல்லாம் போனால் எங்கள் மேலே எல்லாருமே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் அந்த பழமை மாறாத அந்த பிரியம் அப்படியே இருக்கும். ஊர்லாம் கூட மாறிடுச்சு, ஆனால் அந்த மக்கள்லாம் அப்படியே மாறவே இல்லை. எங்கள் வீட்டில் அந்த ஃபேமிலி மாமா 2 மாமா இருக்காங்க ஊரில், அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்களே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு அக்கா வீட்டுக்கு போவோம். எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அக்கா, அவங்கள்ட்டையும் நாங்கள் அவ்வளோ பிரியமாக இருப்போம். அவங்களும் எங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக, அவங்க எங்களை பார்த்தாலே ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் எப்போ வருவோம், எங்கள் அம்மா நாங்களாம் எப்போ வருவோம்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்தாலுமே எங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருந்ததையும் தாண்டி அதுக்கப்புறமா வந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான். நாங்கள் வீட்டுக்கு போகிறாந்தாலே வந்து அவங்க வீட்டுக்கும் நாங்கள் வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ எங்கள் அண்ணன் ஸ்டடீஸ்க்காண்டி இங்கே வந்தது, எங்கள் அப்பா வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் இங்கே வந்தது. ஸோ இங்கே இந்த ஃபாத்திமா ஃபரீன் ஹவுஸ் அந்த கடைசி வீட்லேயும் நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் வந்து அங்கேயுமே நாங்கள் வாழ்ந்துருப்போம். இங்கேயுமே வந்து எங்கள் அண்ணம்மா வந்து கடை வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கடையுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே தான் வந்து அக்கா வீடு இருக்கும். அந்த அக்கா வந்து அப்படியே கொல்ல வழியாக வந்து வீட்டுக்கு வந்து எங்களை எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதுவும் நான் ஜெயானை கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீயே ஒரு பாப்பா வந்து இப்போ உனக்கு சின்ன பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ எமோஷ்னல் ஆகி, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு தெருவில் வந்து ஸ்டார் காலனி, திருவண்ணாமலை காலனி, அங்கே எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஸோ அந்த ஊர் என்ன சொல்கிறது, லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. பட் என்ன சொல்கிறது, ரொம்ப இங்கெல்லாம் நாங்கள் சுற்றிட்டு இருப்போம். இப்போ வந்து விசிட்டர் மாதிரி வர்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ராஜகிரிலேயுமே வந்து ஆர்டிபி ஸ்கூல் இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. டிரான்ஸ்ரீ உபைதுல்லா ஸ்கூல், ராஜகிரியில் இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி கண்டிப்பாக தெரியும் டிரான்ஸ்ரீ உபைதுல்லா ஸ்கூல். இங்கேயுமே வந்து எங்கள் அண்ணன் படித்தாங்க. ஸோ எங்கள் அண்ணன் எல்லாமே வந்து நிறைய ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாமா வீட்டுக்கு போனால் அவங்க வந்து அங்கே டைம் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு, சரின்னு சொல்லிட்டு அங்கே காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அந்த தெருவழியாகவே வான்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ராஜகிரினால எங்கள் ஃபேஸ் டக்குன்னு மாறிடும். ஏன்னா அங்கேயே நாங்கள் பிறந்தது மட்டும்தான், இங்கே வளர்ந்தது வாழ்ந்து எல்லாமே அந்த ஊரில் தாங்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஊரை விட்டு வரத்துக்கே. சும்மாவே அந்த ஊரை விட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சும்மா வாசல்லே நின்றுட்டு பார்த்துட்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இடத்துல நான் எங்கள் அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நாங்கள் வீட்டிலே இருந்துட்டு இப்போ வெளியில் யாருமே வர வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, வீட்லேயும் யாரும் இல்லை அப்படிங்கவும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ரஃபீக் பேக்கரி, ராசி பேக்கரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்கள் அப்பா வந்து இந்த கேக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, முட்டாய் எதாவது வாங்கி வச்சுருப்பாங்க. பாய்னு எங்கள் அப்பா மேலேயும் பிரியமாக இருப்பாங்க. சரி, நீங்கள் வந்து நான் அது வரைக்கும் பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா தான் இங்கேயெல்லாம் அந்த பேக்கரிலாம் பார்க்கவும், இப்படி தான் இருக்குமா இல்லை மாறிடுச்சான்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. இங்கே வந்து எங்கே தான் ஸ்வீட்ஸ் கிடைச்சாலும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது அது ஒரு ஆசை, அதுக்கப்புறம் ஒரு எமோஷ்னல் தான். இங்கே ஃபேக்ட்ரி கூட வந்துருச்சு, அந்தளவுக்கு வந்து பேக்கரி வந்து பெருசாகிடுச்சு. இது வந்து சந்தை கேட்டுன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், இந்த தெரு பேர் எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. இங்கே எல்லாமே வந்து நாங்கள் விசிட்லாம் பண்ணுவோம். இங்கே வந்து வெளிநாட்டு ஜாமான்லாம் இருக்கும், பேக்கரி எல்லாமே இருக்கும். இந்த ரஃபீக் பேக்கரி, ராசி பேக்கரியில் வந்து எனக்கு பேபி ஷவருக்கு வந்து இங்கே பதர் பணியாரம், கொலா பணியாரம் அதெல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸ். அது வந்து என்னோடய பேபி ஷவருக்கு வந்து இங்கேருந்து ஆர்டர் பண்ணி எங்கள் மாமா வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது கொடுக்குறதுக்கு. ஏன்னா இங்கே உள்ள டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ராஜகிரி மெயின் ரோடு, இங்கே பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கும். இங்கே பஸ் இறக்கி விடுவாங்க. இங்கே தான் நாங்கள் வந்து இப்போ இந்த தெரு இருக்குது இல்லைங்களா, இந்த நிற்கிறாங்களா 2 பேர், அந்த தெருவுல தான் வந்து காசிமியா தெருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே தான் வந்து போவோம். அங்கே வந்து தரா வீடு. இங்கே வந்து சண்முகா நர்சரி கார்டன். இது இங்கே வந்து நாங்கள் வாங்காத செடி இல்லை, அவ்வளோ செடி நாங்கள் நிறையா வாங்கி நிறையா இங்கே வந்து நாங்கள் முளைக்க வச்சு அது நல்லாவே வந்து என்ன சொல்கிறது, துளுத்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த செடி. நிறையா அது பழமாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, நிறைய பூத்திருக்கு, காய் காய்ச்சிருக்கு. இங்கே அன்பு பேக்கரி எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு இதை பார்க்கவுமே. ஏன்னா வந்து சின்ன லெவலில் ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு ஏதோ அந்த A to B ஸ்வீட்ஸ் மாதிரி அவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. டீ காஃபியும் இருக்குது, ஸ்நாக்ஸை சாப்பிட்ற மாதிரி இடம்லாம் அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து எங்கள் அண்ணனுக்கு சைக்கிள் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து மெட்ரோ சூப்பர் மார்க்கெட், இதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு. நிறைய விஷயமே வந்து புதுசாக மாறி இருந்துச்சு. ஆனால் அன்பு பேக்கரி என்னால் தாங்கவே இல்லை, அந்த ஷாக்கிங் அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பாபநாசம், ராஜகிரி, ஐயம்பேட்டை, பண்டாரவாடைக்கு தான் நாங்கள் வரைக்கும் போனதில்லை. ஏன்னா வந்து அது சும்மா சின்ன ஒரு கிராமம், அந்த அளவுக்கு தான், பெருசாக அந்த மாதிரி பாபநாசம் ராஜகிரி அளவுக்கு கிடையாது.
பட் வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஊரை விட்டு வரத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறையாவே வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸோட பாசம் வந்து அப்படியே தான் இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்தாலுமே வந்து எமோஷ்னல், நீங்கள் வாங்க ராஜகிரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எல்லாமே எங்களுக்கு அங்கே போகிறதுக்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவுமே அவங்க ஒத்துக்குவாங்க, ஆமாம் அப்பா இல்லாமல் நீங்கள் வரமாட்டீங்க தான், கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் எங்களை பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரயில்வே கேட்லேயும் வந்து அழகாக மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். தொத்தல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து தொத்தல்னு சொல்லுவாங்க, இந்த அரிசி மாவு அல்வா. அது வந்து அவ்வளோ நேரம் கிண்டணும், சூடாக இருக்கணும். அது சூடாக இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கப் கேக் தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வந்து டீயில் கேக் நட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா வாங்கி கொடு, அதனால் நான் எங்கள் அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது வந்து கொலா பணியாரம், இது வந்து பதர் பணியாரம். இது வந்து பாலில் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பேக்கரி ராஜகிரி, அதுக்காகவே தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து குட்டி கொலா பணியாரம், இது வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கு. குட்டி கொலா பணியாரம் ராசி பேக்கரியில் வந்து இது வந்து எங்கள் அண்ணன் வாங்கினாங்க, பூண்டு முறுக்கு. அதுக்கப்புறம் வந்து தம்ரோடு வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து சஹானா பேக்கரி, நொண்டிமீரான் தெருக்கு முன்னக்க இருக்கும் சஹாரா பேக்கரி. இப்போ புதுசாக இருக்குது சஹாரா பேக்கரி, உள்ளே கொண்டு வந்தாங்க, மெயின் ரோட்டில் தான் இருக்கும். இது வந்து எங்கள் மாமா வந்து வாங்கிட்டு கொடுத்தாங்க. அங்கே கறி பராட்டா, இதுதான் கறி பராட்டா, சூப்பராக இருக்கும். எங்கள் மாமா வந்து நிறையா நாங்கள் வர்றோன்னு தெரிஞ்சால் வாங்கி வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு போனாலும் வாங்கி தருவாங்க, ஊருக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுப்பாங்க. அவங்க கொடுத்ததான் இந்த கறி பராட்டா. அவங்க பார்க்குற முடியலை, ஆனால் வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்து விட்டாங்க எங்களுக்கு கறி பரோட்டா. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் இன்னொரு மாமா வீட்டில் வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க. தொத்தல் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து டீட்டெயில்ஸ் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் அவங்க கொரியர் பண்ணி விடுவாங்க. பிகாஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே மறுநாளே வந்து டெலிவரி ஆகிடும் இல்லைங்களா. இந்த தொத்தல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பதர் பணியாரம், கொலா பணியாரம் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் தரேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என் ஃபேமிலி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எமோஷனல் ஆகக்கூடாது, அதையுமே நான் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். என்னோட ராஜகிரி ஃபேமிலிக்கு பிக் லவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.